நமக்கு ஒரு மிகப்பெரிய விடிவு காலம். பாஜகவுக்கு மிகப்பெரிய அவமானம், கேவலம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இனி இவர் துணைவேந்தர்களை நியமிக்க முடியாது. ஆமா ஆமா இவர் வேந்தரே கிடையாது. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு வேலை மசூரும் கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப ராஜ்பவன்ல அவர் என்ன பண்ணுவாரு? சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். டீ பார்க் இவ்வளவு நாள் என்ன பண்ணாரு? அது கேட்டது. இதுக்கு இவ்வளவு நாள் முன்னாடி என்ன ஃபைலா பார்த்துட்டு இருந்தாரு? இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதான் இனிமே பண்ணுவார். இந்த வள்ளலார் நிகழ்ச்சி, திருவள்ளுவருக்கு காவி இனி சாமி, எவனும் கூப்பிட மாட்டான். கூட மாட்டாங்கன்னா இந்து மக்கள் கட்சி அந்த மாதிரி அர்ஜுன் சம்பத் கூடுவார். கூப்பிடுவாப்புல. அந்த மாதிரி பாஜகல அதுல ஏதாவது நிகழ்ச்சியில கூப்பிட்டு அன்னதானம் அதுன்னு சொல்லி அவங்களா ஆத்திக்கிற வேண்டியதான். சங்கிகளை கூப்பிட்டு இனி பொது மேடையில ஏற முடியாது. மாணவர்கள்ட்ட போய் கதை அளக்க முடியாது. மாணவர்கள்ட்ட பொய் சொல்லி திருட்டு வரலாறை புகுத்த முடியாது. வரலாறை பேச முடியாது. இனியா படிச்சுருவாங்க. ஆபீசர்லாம் கூப்பிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முக்கியம், ஸ்டேட் கவர்மெண்ட் முக்கியம் இல்லைன்னா பேசினார். நிறைய பேசினார் இவர். அப்புறம் திராவிடங்கிற கோட்பாடை யாரும் ஏற்றுக்க கூடாதுன்னாரு. இதெல்லாம் கவர்னருடைய வேலையே கிடையாது. இப்போ மொத்தத்துக்கும் குறியீடு விட்டாங்க.